அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் விஞ்ஞானிகளால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்பொழுது பூமியினுடைய சுற்று, அதாவது பூமி சுற்றக்கூடிய வேகம் மிக அதிகமாகிவிட்டதாகும். ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம் என்பது இல்லை, அதைவிட குறைவாக வரலாம் என்றும் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருந்தது. இது இப்பொழுதுதான் விஞ்ஞானிகளால் சொல்லப்பட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லிவிட்டார்கள். உலகம் அழியப் போகின்ற நாள் வருகின்ற பொழுது ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்றும், ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்றும், ஒரு வாரம் ஒரு மணித்தியாலத்தை போன்றும், ஒரு நாளை போன்றும், ஒரு நாள் ஒரு மணித்தியாலத்தை போன்றும், ஒரு மணி நேரம் என்பது ஒரு நிமிடத்தை போன்றும், ஒரு நிமிடம் என்பது ஒரு செகண்டை போலும், அதாவது ஒரு நொடிப்பொழுதை போன்றும் வேகமாக உலக நாட்கள் கடந்து செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் கூட உலக அழிவுக்கான நெருக்கமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே விஞ்ஞானிகளாலும் அல்லது பெரும் அறிவாளிகளாலும் எது சொல்லப்பட்டாலும், உலகத்திலே புதுமையாக கண்டுபிடிக்கப்பட்டாலும், அவை அனைத்தும் அல்லாஹ்வினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினாலும் ஏற்கனவே 1400 வருடங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் தான். முஸ்லீம்களில் பல பேர், பெரும்பாலான மக்கள் இதை ஏற்கனவே அறிந்துதான் வைத்திருந்தார்கள். விஞ்ஞானிகள் இப்போது கண்டுபிடித்தாலும் அவை அனைத்தும் ஏற்கனவே இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.